வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைஸ் டார்கெட், அதுக்கப்புறமா இந்த ஏர்னிங் பர் ஷேர். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி நம்ம அனலைஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது எப்படி அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணும்போது அப்படியே படிச்சுட்டு போயிருப்பேன். ஸோ அதை எதை வச்சு எந்த டேட்டாவை எடுத்து அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகேங்களா? அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிறையா டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் போய் பார்க்குறது எல்லாமே ப்ளேலிஸ்ட் அதெல்லாம் போய் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போது இந்த ப்ரைஸ் டார்கெட் எதை வச்சு இந்த அனலிஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் கவரிங் ஸ்டாக் ஷோஸ் அனலிஸ்ட் கவரிங் ஸ்டாக் shows high, low, mean price, high, low, mean price. The analyst covering stock shows high, low, mean price, expected next 12 months. ஸோ இந்த ப்ரைஸ் டார்கெட் எப்படி இது பண்ணோன்னா, அனலிஸ்ட் லோ, மீன், ஐ இந்த 3 ப்ரைஸை கொடுக்குறாங்க. அது நெக்ஸ்ட்டு 12 மந்த்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ப்ரைஸ் டார்கெட். ஸோ அதுதான் நம்ம வீடியோவில் நான் போட்டுருக்கோம். ப்ரைஸ் டார்கெட் அடுத்து 12 மாதத்தில் இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இதுதான் உங்களுக்கு இதை தான் அவங்க பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது சின்ன விஷயம், இது தெரிஞ்சிடும். அடுத்து இந்த ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்டாக் ஒரு ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது. ஸோ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டாக் அதுதான் ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேருக்கு எவ்வளோ பைசா வருது ஸோ அப்படின்றது. ஸோ இதை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். கம்பெனியினுடைய நெட் இன்கம், ஓகேங்களா, அவங்களுடைய இன்கம், அதை அவங்கக்கிட்ட எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், கையில் இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, அதை வகுத்தோம் அப்படின்னா இபிஎஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுலேயே அந்த நெட் இன்கமில் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிவிடெண்ட் கொடுத்த தொகையை கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை நம்ம வகுத்தோம் அப்படின்னா வரது தான் இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர். ஸோ நான் இந்த ஏர்னிங் பர் ஷேருக்கு உங்களுக்கு தனியாக ஒரு விளக்க வீடியோ போடுறேன் நான், முடிஞ்ச அடுத்த வீடியோவில். இப்போது இந்த அனலிஸ்ட் எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவல் இபிஎஸ் ஷேர் ரெப்ரசன்டட், த குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவல் இபிஎஸ் ஷேர் ரெப்ரசன்டட் when available along with the quarterly and annual EPS shares posted when along with the mean, high and லோ. ஸோ இவங்க எப்படி இந்த குவார்ட்டர்லி இந்த இபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவல் இபிஎஸ் சொல்கிறாங்க. அதில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லிக்கும் ஆனுவலுக்கும் மீனுன்ற டேட்டாவும் ஹைன்ற டேட்டாவும் லோன்றது எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் 3மே சேர்த்து தான் இவங்க இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்து குவார்ட்டர்லி டேட்டா இஸ் டிஸ்பிளேடு. ஓகேங்களா? குவார்ட்டர்லி டேட்டா டிஸ்பிளே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஹை எவ்வளோ போகும், லோ எவ்வளோ போகும், அதே மாதிரி மீன் ஆவரேஜாக எவ்வளோ போகும் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது எதை டிஸ்பிளே பண்ணுறாங்க,
the quarterly data displayed for the last 4 quarters. ஓகேங்களா, அது வந்து ஆக்சுவலாக இப்போது எவ்வளோ இருக்குது ஆக்சுவல், ஓகேங்களா, ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்றதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அண்ட் the next 2 quarters and the next 2 quarters estimated. ஓகேங்களா, the 2 quarters estimated. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 குவார்ட்டரை வந்து எஸ்டிமேஷன் பண்ணி சொல்கிறாங்க, அடுத்து வந்து இவ்வளோ போவோம். ஸோ அந்த 4 குவார்ட்டர்ஸ், அதை 4 காலாண்டுகளை இது பண்ணி ஆக்சுவலாக சொல்லிவிட்டு அதில் நெக்ஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ போகணுன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இது குவார்ட்டர்லி டேட்டாக்குண்டானே இபிஎஸ் வந்து நம்மளுக்கு மேலே மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா, அந்த சார்ட்டில் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டேட்டா வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆனுவல் டேட்டா இஸ் displayed for the past 2 years. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவல் டேட்டா. ஸோ இந்த ஆனுவல் டேட்டா எப்படின்னா கடந்த அந்த 2 வருஷத்துக்கு உண்டான டேட்டாவை எடுக்கிறது தான் இந்த ஆனுவல் டேட்டா ஆக்சுவலாக. ஓகேங்களா, அண்டு த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எஸ்டிமேட்டட். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து அந்த 2 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் டேட்டாவும் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ரொம்ப இந்த இபிஎஸ் வந்து அவங்க இதுதான் கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க அவங்க அனலைஸில் வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரிலன்றீங்களா, அதுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.